விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்கப்பா பார்ப்போம். உன் கடவுளாகி வீணாக பயன்படுத்தாதே, ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உன் கடவுளாகிய ஆண்டவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தாதே, வீணாக பயன்படுத்தாதே. அப்படி வீணாக பயன்படுத்துகின்ற பொழுது கடவுளுடைய தண்டனை உண்டு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இது எத்தனாவது கட்டளை? 10 கட்டளை சின்ன பிள்ளையில ஒழுங்கா படிக்கல போல இருக்கு. 10 கட்டளையில் 2வது கட்டளை பேர் என்ன? உன் கடவுளாகிய ஆண்டவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தாதிருப்பாயாக சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ஆமா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எப்படி நாம் கடவுளுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது? வீணாக பயன்படுத்தக்கூடாது. வீணாக என்றால் வெறுமையாக, அவமரியாதையாக, அவமதிப்பாக, தீமையான காரியங்களுக்கு நாம் கடவுளுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பெயர் எதை குறிக்கிறது? ஒரு மனுஷனுடைய பெயர் எதை குறிக்கிறது? அந்த மனிதனுடைய ஆளுமையை குறிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுகின்றேனே, ஆபிரகாம் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு என்ன வரும்? வெரி குட். ஆபிரகாமினுடைய விசுவாசம் நமக்கு நினைவிற்கு வரும். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் நம்முடைய நினைவு. ஆலயத்தில் ஆபிரகாம் சொன்ன நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆபிரகாம் நினைவுக்கு வருவார். ஒரு மேலே ரொம்ப அன்பாக இருந்துச்சுன்னா வரும். Praise the Lord. ஆக சாதாரணமாக நாம் வேதாகமத்தில் உள்ள ஆபிரகாம் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது ஆபிரகாமினுடைய விசுவாசம், விசுவாசத்தின் தந்தை. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சாம்சன் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன? சாம்சனுடைய வலிமை, வல்லமை. ஒரு தாடை எலும்பை கொண்டு அவன் 1000 பேரை கொன்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவனுடைய வலிமை நமக்கு நினைவு வரும். Praise the Lord. Praise the Lord. சாலமோன் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு என்ன வரும்? ஞானம். வெரி குட். அது தெரியுது. அப்போ சாலமோன் சொன்னால் நமக்கு அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, உயர்ந்த ஞானத்திலே விழுந்தவன். ஹல்லேலூயா. Praise the Lord. எலியா என்று இறைவாக்கினர் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? எலியான்னு சொன்ன உடனே ஏதாச்சும் ஒன்று. பெரிய இறைவாக்கினர், அவர் செய்த பெரிய காரியங்கள் நம்முடைய நினைவுக்கு வரும். என்ன காரியம்? அவர் முதல்ல எடுத்த உடனே வானத்தை 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் அடைத்து வைத்தார். வானத்திலிருந்து நெருப்பை இறக்கினார், இறந்தவனை உயிர்ப்பித்தார். இதெல்லாம் எலியா என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவிற்கு வரும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆக பழைய ஏற்பாட்டிலே இந்த பெயர்கள் எல்லாம் அந்த மனிதர்களுடைய ஆளுமையை குறிக்கிறது, அந்த மனிதர்களிடம் இருந்த ஒரு வல்லமையை குறிக்கிறது, அவர்கள் கடவுளுக்காக எப்படியாய் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி கடவுளுடைய பெயர் என்ன? கடவுளுடைய பெயர் என்ன? உன் கடவுளாகிய ஆண்டவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தாதேன்னு சொல்லப்பட்டிருக்க 2வது கட்டளை. அப்ப நம்முடைய கடவுளுடைய பெயர் என்ன? வாழும் கடவுள். அப்புறம் என்ன? இறை வார்த்தை. நம்முடைய கடவுள் பெயர் என்ன? இருக்கிறவர். Praise the Lord. Praise the Lord. நல்லாவே சொல்றீங்க. விடுதலை பயண நூலிலே 3வது அதிகாரத்திலே 5-6 வசனங்களை எடுத்து படிப்போம். விடுதலை பயண நூல் 5-6 கொஞ்சம் எடுத்து வேகமா படிங்க பாப்போம். சரி. 13வது வசனம்.
மோசே ஆண்டவரிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, இதோ இஸ்ராயேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள், உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார், என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன, அவருடைய பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினார். அவர்கள் என்னை நோக்கி கேட்டால் அவர்களுக்கு என்ன சொல்வேன்? அவர்களுக்கு நான் என்ன சொல்வேன்? என்று- Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. மோசேயை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போய் எகிப்து தேசத்துக்கு போ, அங்கே இஸ்ராயேல் மக்களை அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்கள்ட்ட அனுப்பியிருக்காருப்பா, உங்களை நான் விடுவிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா, அவங்க உடனே அடுத்த கேள்வி என்னை பார்த்து என்ன கேட்பாங்க? அவர் அந்த கடவுளுடைய பெயர் என்னப்பா, அந்த கடவுளுடைய பெயர் என்ன என்று அவர்கள் கேட்டார்கள் என்றால் நான் என்ன அவர்களுக்கு பதில் சொல்லுவது என்று கேட்கிறார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடவுள் மோசேயை நோக்கி, கடவுள் மோசேயை பார்த்து, இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே, இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே. நாமே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, இருக்கின்றவராக இருக்கிறவர் நாமே. இருக்கின்றவர் நாமே. I am who I am. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? I am who I am. இருக்கின்றவராய் இருக்கின்றவர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆக கடவுளுடைய பெயர் என்ன? இருக்கின்றவராக இருக்கின்றவர். அப்படின்னா என்னையா? ஆல்பா ஒமேகா, தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதுதான் அர்த்தம். எப்போதுமே இருக்கிறவர். இன்றைக்கு மட்டும் இருக்கிறவர்கள், நாளைக்கு இருக்கிறவர்கள், நாளன்னைக்கு இருக்கிறவர்கள், எப்போதும் அதான் இருக்கின்றவராக இருக்கின்றவர். அவருக்கு பேரே இதுதான், ஜெகவா என்று சொல்லுவார், யாவே. ஆகவே இந்த யாவே என்ற பெயரை, ஜெகவா என்ற பெயரை இஸ்ராயேல் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய பெயரை உச்சரிப்பது இல்லை. அவ்வளவு மரியாதை. உங்கள் கணவருடைய பெயரெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்க. எப்போ சொல்லலை? அந்த காலத்தில் சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ கூப்பிடுறதே பெயரை சொல்லி தான் கூப்பிட்ற. கல்யாணம் பண்ணும்போதே பெயரை சொல்லி தான் கூப்பிட்றாங்கல்ல. பார்த்தீங்களா? அந்த அம்மா சொல்லுது. ரைட். கல்யாணம் பண்ணும்போது, திருமணம் ஆகும்போது அவன் பேரை சொல்லி வாயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ காலம் மாறி போச்சு. முன்னாலெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, ஐயோ கண்ணனுடைய பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. கண்ணனுடைய பேரை சொல்கிறதுக்கு பதிலாக மற்ற பேரெல்லாம் சொல்லுவாங்க. கண்ணனுடைய பேரை சொல்கிறதுக்கு மற்ற பேரெல்லாம் சொல்லி கண்ணனுடைய பேரை சொல்லுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, போயா அப்படின்னு வருவாங்க. கண்ணனுடைய பேரை சொல்கிறதுக்கு தானே மனைவி இருக்காங்க அப்படின்னு. Praise the Lord. Praise the Lord. ஆனால் இஸ்ராயேல் மக்கள் அந்த காலத்தில் கடவுளுடைய பெயருக்கு அவ்வளவாய் மரியாதை கொடுத்தார்கள். ஆகவே கடவுளுடைய பெயரை அவர்கள் சொல்லுவதற்கு மரியாதை கொடுத்தார்கள். ரெவரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மரியாதை, மதிப்பு. ஒரு பெரிய பெயரை சொல்லுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக கருதினார்கள். ஆகவே கடவுளை எப்படி அழைத்தார்கள்? அதனாய். எபிரேய மொழியில், ஹீப்ருவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதனாய் என்றால் ஆண்டவரே. ஆண்டவரேன்னு சொல்கிறோம்ல, அதை அப்படித்தான் கடவுளை கூப்பிட்டாங்க. கடவுளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறது இல்லை. ஜெகோவா, யாவே, இருக்கின்றவராக, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனாய், ஆண்டவரே, லார்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, அப்படித்தான் கடவுளை அவர்கள் அழைத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 காலங்கள் மாறியது. இயேசு ஆண்டவர் வந்தார், என் பேரால ஜெபம் பண்ணுப்பா அப்படின்ட்டு போயிட்டார். என் பேரை ஏன் சொல்கிறதுக்கு பயப்படுற? இப்போ கடவுள் எப்படி கணவனுடைய பேரை மனைவி எளிதாக சொல்கிறாங்களோ, இப்போ கடவுள் இயேசு ஆண்டவர் வந்தோன்னு என்ன சொல்லிட்டாரு? கடவுளுடைய பேரை சொல்லு அப்படின்ட்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. காலையில் நம்முடைய தந்தை அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, யோவான் நற்செய்தி 14:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் உங்களுக்கு நான் தருவேன், செய்வேன்.
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீங்கள் நீங்கள் என் பெயரால் என் பெயரால் கேட்பதையெல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன். உங்களுக்கு நான் செய்வேன். Praise the Lord. Praise the Lord. முதல்ல பேரையே சொல்லக்கூடாதுன்னு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றார் இயேசு ஆண்டவர்? என் பேரை சொல்லுப்பா அப்படிங்கிறார். என் பேரை சொல்லு. அதே 16:24 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் பெயரால் நீங்கள் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாகும். அதை எடுத்து படிங்க பார்ப்போம். யோவா நற்செய்தி 16:24. யோவா நற்செய்தி 16:24. Praise the Lord. Praise the Lord. நான் சொல்வதை சொல்லுங்கள், இதுவரை என் பெயரால் நீங்கள் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். Praise the Lord. அப்ப கடவுளுடைய பெயரால், இயேசுவின் பெயரால் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மார்க் நற்செய்தி 16:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்பிக்கை கொண்டோர் இவ் அடையாளங்களை செய்வார்கள். அவர்கள் என் பெயரால், கடவுளுடைய பெயரால், இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள். ஆமென். புதிய மொழிகளை பேசுவார்கள், பாம்புகளை கையால் பிடிப்பார்கள், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, உடல்நலமற்றோர் மீது என் பெயரால் கைகளை வைக்கின்ற பொழுது அவர்கள் நலமடைவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப இயேசு ஆண்டவர் என்ன சொன்னார்? என் பெயரால் நீங்கள் கேளுங்கப்பா, கேளுங்க, அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. முன்னால் கடவுளுடைய பெயருக்கு மதிப்பு கொடுத்தாங்க. இயேசு ஆண்டவர் வந்ததுக்கு பின்னால் என் பெயரால் நீங்கள் கேளுங்க, தந்தையிடம் கேளுங்க, நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆகவே நாம் இயேசுனுடைய பெயரால் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசுனுடைய பெயர் அவ்வளவு வல்லமையானது. திருத்தூதர் பணி 3வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் என்ன படிக்கிறோம்? அங்கே யோவானும் பேதுருவும் ஆலயத்திற்கு போகின்ற வரையிலே பிறவி முடவனை பார்க்கிறார்கள். பிறவி முடவனை பார்க்கிறார். அந்த முடவனை பார்த்து சொல்கிறார், இங்கே பாருன்னு சொல்றாங்க. உடனே அவனுக்கு சந்தோஷம். இத்தனை தடவை இந்த வழியில் போயிருக்காங்க இந்த 2 பேரும், ஒரு தடவை எனக்கு இது வரைக்கும் ஒன்றுமே கொடுத்ததில்லை இந்த பேதுருவும் இந்த யோவானும், இன்னைக்கு ஏதோ கொடுக்க போகிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறவி முடவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நடக்கத்தான் தெரியாதார், கண்ணு நல்லா தெரியும். எத்தனை தடவை பேதுருவை பார்த்துருப்பார், எத்தனை தடவை யோவானை அந்த வழியில் பார்த்துருப்பார். இது வரைக்கும் ஒன்றுமே கொடுக்காதவர் இன்னைக்கு ஏதோ கொடுக்க போகிறாரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறவி முடவன் அவங்கள பார்க்குறான். பிறவி முடவன் அவர் பார்க்குறான். பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் வெள்ளியோ பொன்னோ இல்லை, உன்னிடம் கொடுப்பதற்கு என்னிடத்தில் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன். நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நட, நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் கரங்களை பிடித்து தூக்கி விடுகின்றார். அவன் கணுக்கால்கள் வலுவடைந்து அவன் துள்ளி குதித்து நடக்கிறான் என்று நாம் திருத்தூதர் பணி 3வது அதிகாரத்தில் 6வது இறைவார்த்தையிலே நாம் படிக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. அப்ப கடவுளுடைய பெயருக்கு அவ்வளவாய் அது வெள்ளியை விட உயர்ந்தது, பொன்னை விட உயர்ந்தது. பொன்னினால ஒரு மனுஷனை நடக்க வைக்க முடியாது, வெள்ளியினால ஒரு மனுஷனை நடக்க வைக்க முடியாது. இயேசுவினுடைய பெயரால் ஒரு மனுஷனை நடக்க வைக்க முடியும். அதான் அதனுடைய வல்லமை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதை போன்று நாம் பார்க்கிறோம், நம்முடைய பவுலடியார் செய்கின்ற அற்புதங்கள் எல்லாம் இயேசுவின் பெயராலே செய்வதை பார்க்கிறோம். திருத்தூதர் பணி 16வது அதிகாரத்திலே பிலிப்பு நகரிலே பேதுருவும் பவுலும் சீலாவும் நற்செய்தி அறிவித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நற்செய்தி அறிவிக்க போகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக குறி சொல்லுகின்ற ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் வருகின்றாள். அவள் எப்பொழுதும் இவர்களை பார்த்து, இதோ கடவுளுடைய மனிதர்கள் இவர்கள் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர் சொல்லுவது நன்றாக இல்லை, அவர்களுக்கு எரிச்சல் மூட்டுவதாக இருந்தது. பவுலுக்கும் ஷீலாவுக்கும்
உடனே பவுல் என்ன பார்த்து சொல்றார்? அந்த குறி சொல்லுகின்ற ஆவியை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், இவளை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆவி, குறி சொல்லுகின்ற ஆவி அவளை விட்டு நீங்கியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பின்னால தான் பிரச்சனையே பவுலுக்கு. அந்த ஆவியை விரட்டாதது முடிய அவர் நல்லா தான் இருந்தார், நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குறி சொல்லுகிற ஆவியை விரட்டின உடனே யாருக்கு கோபம் வந்துச்சு? அந்த குறி சொல்லுகின்ற அம்மாவை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல முதலாளிகள், அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. ஆகா, குறி சொல்லுகிற ஆவியை இந்த மனுஷன் விரட்டிட்டான், இப்போ அந்த அம்மா குறி சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கும் சீலாவுக்கும் எதிராக எழுந்தார்கள். அவர்கள் நையப்படைத்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். சிறைச்சாலையானது இரண்டாக என்னாச்சு? உடைந்தது. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பிலிப்பி நகரில் நடந்த 16வது அதிகாரத்திலே திருத்தூதர் பணியிலே நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய பெயரானது, இயேசுவினுடைய பெயரானது வல்லமையானது. அதை நாம் வீணாக பயன்படுத்தக்கூடாது, மாறாக ஜெபத்திற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். கோலியாத்தை முறியடிப்பதற்கு முன்பாக தாவீது என்ன சொல்லுகிறான்? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது இறைவார்த்தையிலே கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்லுகிறான், கோலியாத்தே, நீ வாளோடு வருகிறாய், நீ எரிவாளோடு வருகிறாய், ஈட்டியோடு வருகிறாய், படைக்கலன்களோடு வருகிறாய். ஆனால் நானோ நீ அவமதித்த இஸ்ராயேல் கடவுளுடைய பெயரால் வருகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை என் கடவுள் என்னுடைய கரங்களிலே ஒப்படைப்பார். அப்ப தாவீது கடவுளுடைய பெயரால் சென்றான், வெற்றி பெற்றான். ஆக நாமும் கடவுளுடைய பெயர் நமக்கு உண்டு. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய பெயருக்கு, இயேசுவினுடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மன்னிடுவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நாம் இந்த கடவுளுடைய பெயரை வீணாக பயன்படுத்தக்கூடாது, அவமரியாதையாக பயன்படுத்தக்கூடாது. நம்ம சில நேரங்களில் ஜெபிப்போம், ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலான்னு சொன்னால் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவோம்? திட்ட ஆரம்பிச்சிருவோம். இந்த கடவுளுக்கு கண் இல்லை, இந்த கடவுளுக்கு காது இல்லை, நானும் தினந்தோறும் கோயிலுக்கு போகிறேன், பூசைக்கு போகிறேன், ஜெபத்துக்கு போகிறேன், ஆனால் அந்த சாமியார்ட்டையும் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், ஆனால் அந்த கடவுளுக்கு மட்டும் இன்னும் என் கண்ணை திறக்கவே இல்லை, எனக்கு இந்த கண்ணை திறக்க. பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய பெயரை நாம் அவமதிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சில பேர் எதுக்கெடுத்தாலும் பொய்யானை இடுவார்கள். பொய்யானை இடாதீர்கள். மத்தேயு நற்செய்தி 5:35 எடுத்து வாசிங்க பாப்பா, என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொய் ஆணை இடாதீர்கள். இயேசுவின் கடவுளுடைய பெயரால் ஆணையிடக்கூடாது, தீமையான காரியங்களுக்கு ஆணையிடக்கூடாது. சில பேர் எல்லாத்துக்கும், ஒரு வீட்டில் ஒரு அம்மா கணவனை பார்த்து கேட்டாங்க, குடிச்சிட்டு வந்திருக்கியா? சத்தியமாக சொல்கிறேன், நான் குடிக்கலை அப்படின்னு. 2 நாள் ஆச்சு. அந்த அம்மா அந்த அம்மாவை பார்த்து இவர் கேட்டார், ஏம்மா பணத்தை காணுமே, நீயா எடுத்த? சத்தியமாக நான் எடுக்கலைன்னு சொல்லிச்சு அந்த அம்மா சொன்னிச்சு. அம்மா சொன்னதையும் கேட்டுட்டு இருந்தான், அப்பா சொன்னதையும் கேட்டுட்டு இருந்தான் மகன். அவன் அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஊர் சுற்றிட்டு வந்தான். அம்மா கேட்டுச்சு மகனை பார்த்து, ஏண்டா நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஊர் சுற்றிட்டா வர்ற, நீ லேட்டாக வர்றியே, எங்கே சுற்றிட்டு வந்த அப்படின்னு. சத்தியமாக நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, சத்தியம் பண்ணால் எல்லாரும் எளிதாக நம்புவாங்க அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பொய்யான காரியங்களுக்கு நாம் கடவுளை சாட்சியாக நிறுத்தக்கூடாது. உங்களுடைய பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். அதற்கு மேலாக வருவதெல்லாம் தீயவனிடமிருந்து வருகிறது. இதில் மத்தேயு 5:37 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதிமொழி 18:21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. டாக்டர்கிட்ட போய் சொன்னால் அதை நம்புவாங்களா? ஒரு மனுஷன் வாழ்றது நாவாலதாப்பா, சாவது நாவாலப்பா அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள் நம்புவாங்களா? மருத்துவர்கள் நம்ப முடியாது. அவங்க சொல்லுவாங்க, இதயத்தால்தான் ஐயா மனுஷன் வாழ்கிறான், மூச்சுனால்தான் நல்லா வாழ்கிறான், ரத்தம் இல்லாட்டி நான் எப்படி வாழ முடியும், இப்படியாக சொல்லுவார்கள். கடவுள் என்ன சொல்கிறார்? நீதிமொழி ஆகமம் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆன்மா வாழ்வது நம்முடைய வார்த்தையினால். நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நம்முடைய வாயிலிருந்து நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் வல்லமையான கடவுளுடைய பெயரை உச்சரிக்கின்ற வார்த்தைகளாக இருந்தால் நமக்கு வாழ்வு கிடைக்கும். தீமையான வார்த்தைகள், அவமதிக்கின்ற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், புனித பவுலடியார் சொல்லுவார், கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வராமல் இருப்பதாக. சில பேர் வாயை திறந்தா அந்த வார்த்தைகளை தவிர வேற எந்த வார்த்தையுமே வராது. திட்ட ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் மற்ற வார்த்தைகள் எல்லாம் வரவே வராது. இந்த வார்த்தைகள் மட்டும்தான் எண்ண முடியாத அளவுக்கு வரும். இந்த பள்ளிக்கூடத்தில் தான் போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்தாங்கன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அம்மா கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினா பிள்ளைகள் என்ன செய்யும்? கெட்ட வார்த்தைகளை தான் பயன்படுத்தும். மூதேவின்னு அம்மா சொன்னுச்சுன்னு சொன்னால் பிள்ளை என்ன சொல்லும்? சாத்தான்னு சொன்னால் சாத்தான் தான் சொல்லும். பிரைஸ் தி லார்ட். ஆக நம்முடைய உங்களுடைய வாயின் வார்த்தைகள் தான். தேவன் அதைத்தான் சொல்லுகின்றார். ஆக நாம் நம்முடைய கடவுளுடைய பெயரை வீணாக பயன்படுத்தக்கூடாது, அவமரியாதையாக. அதே போல நாம் கடவுளுடைய பெயருக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும், உண்மைக்கு சாட்சி. ஒரே ஒரு நிகழ்ச்சி, 1 சாமுவேல் 2வது அதிகாரத்திலே நம்ம குரு ஏலியை பற்றி படிக்க முடியும். குரு ஏலிக்கு 2 பிள்ளைகள், ஒப்பினை பினகாசு. இந்த ஒப்பினை பினகாசு 2 பேரும் மிக மிக மோசமானவர்கள். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 2வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையிலே, 1 சாமுவேல் ஆகமத்திலே அவர்கள் கீழ்த்தரமானவர்கள். ஒருத்தனை பார்த்து நீ கீழ்த்தரமாக இருக்கிறன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மிக மிக மோசமான நடத்த உள்ளவன், கீழ்த்தரமானவர்கள். அவர்கள் செய்யாத பாவங்கள் அக்கிரமங்கள் இல்லை. அவர்கள் கடவுளுக்கு, அவர்கள் தேவனுடைய குருவானவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே உத்தமம் இல்லை, உண்மை இல்லை. கடவுளுக்கு முன்பாக அவர்கள் அக்கிரமங்களை செய்தார்கள். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளுக்கு கொடுக்கப்படுகின்ற பலியை அவர்கள் துச்சமாக அவமதித்தார்கள். கடவுளுக்காக கொடுக்கப்படுகின்ற பலி மிக உயர்ந்த பலி அல்லவா? அதை அவர்கள் அவமதித்தார்கள், துச்சமாக மதித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கடவுளுடைய ஆலயத்திலேயே கடவுளுக்கு முன்பாக கடவுள் அங்கே வேலை செய்த பெண்களோடு உபச்சாரம் செய்தார்கள். எவ்வளோ பெரிய தீமைகள்! ஆக கடவுளுடைய தீமை அந்த குரு ஏலியனுடைய குடும்பத்திலே வந்து விழுந்தது. குரு ஏலியை பார்த்து கடவுள் சொல்லுவார், உன் பிள்ளைகள் 2 பேர் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார்கள், என்னுடைய பெயரை, என்னுடைய ஆலயத்தை அவமதித்திருக்கிறார்கள். ஆகவே உன் பிள்ளைகள் 2 பேரும் ஒரே நாளிலே செத்து போவார்கள், மரித்து போய்விடுவார்கள். இனிமேல் உன்னுடைய தலைமுறையிலே யாரும் வயதாகின்ற வரைக்கும் வாழ மாட்டார்கள், இளம் வயதிலேயே மரித்து விடுவார்கள். உன்னுடைய தலைமுறையிலிருந்து எனக்கு ஊழியம் செய்வதற்கு இனிமேல் எந்த குருவானவரும் இருக்க மாட்டான். உன்னுடைய தலைமுறையிலே இருக்கின்றவர்கள் இனிமேல் ஒருவேளை உணவுக்காக மற்றவர்களிடம் கையேந்தி நிற்பார்கள். பாருங்கள், கடவுளுடைய பெயரை அவமதித்ததினாலே, கடவுளுக்கு எதிராக இவர்கள் பாவங்கள் செய்ததினாலே கடவுளுடைய தண்டனை விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட கடவுளுடைய பெயரை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அது நமக்கு வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. இந்த கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கப் போகின்றோம். அந்த இயேசு ஆண்டவர் நம்மிடம் வரப்போகின்றார். அந்த இயேசுவை நாம் அழைக்க முடியும். தாவீதின் மகனே இயேசுவே என் மீது இரக்கமையும் என்று அவன் ஜெபித்த பொழுது அவன் நன்மை அடைந்தான், பார்வை பெற்றான். நாமும் இந்த நாளிலே கூட இயேசு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை நம் மீது கடந்து வர இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தயாராவோம். இயேசு நம் மத்தியிலே நடந்து வர இருக்கின்றார். அவருடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கடவுளுடைய பெயர் வல்லமையானது, ஆற்றல் மிக்கது.